வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி கூகுள் டிரைவிலிருந்து டைரெக்டாக டவுன்லோட் லிங்க்கு எப்படி எடுக்கிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். நான் கூகுள் டிரைவில் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இதில் ஏற்கனவே நான் ஃபைல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த ஃபைலுக்கான டைரெக்ட் டவுன்லோட் லிங்க்கை நான் எப்படி எடுக்கிறதுன்றதை உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ இந்த ஃபைலை நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த லிங்க் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போது ஷேரிங் செட்டிங்கிற அந்த இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போது ஒரு லிங்க் ஒன்று நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணிவிட்டு நான் இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி இந்த ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக அந்த லிங்க் எடுத்து அப்படியே போட்டோம்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதாவது எப்படின்னா வியூ பண்ணிவிட்டு அப்புறமா டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் அந்த ஆப்ஷன் இருக்கும். ஆனால் இது எப்படி டைரெக்ட் இந்த லிங்க்கை எப்படி போட்ட உடனே டைரெக்டாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இங்கே கூகுளில் கூகுள் டிரைவ் டைரெக்ட் லிங்க் அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். கூகுள் டிரைவ் டைரெக்ட் லிங்க் ஜெனரேட்டர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம டிரைவிலிருந்து ஏற்கனவே காப்பி பண்ணியிருக்கிற அந்த லிங்க்கை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ நம்மளுக்கு டைரெக்டாக டவுன்லோட் பண்ணுற லிங்க் கிடச்சிருச்சு. இப்போ இது மேலே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு மவுஸால் கண்ட்ரோல் ஏ கொடுத்துங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்து ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போது இன்னொரு டேப் நான் விட்டு இந்த லிங்க்கை நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த லிங்க் எப்படி மாறி இருப்பாங்க, அங்கே போட்ட உடனே இங்கே டைரெக்டாக டவுன்லோட் பண்ணுறது. இப்படி தான் டைரெக்ட் டவுன்லோட் லிங்க்கை நம்ம எடுக்கிறது.